எந்தளவு மோசமான நிலையில் இருந்தாலும் பாத்ரூம் கதவு உப்பு கரை பிடிச்ச அழுக்கு கொலகொலப்பு தன்மையாக இருக்கா, அப்போ கவலையை விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கதவில் உப்பு படிஞ்சு போய் நிறைய அழுக்கு இருக்கும். அதை எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணினாலும் அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு இதுக்காக நம்ம வந்து கடையில் போய்ட்டு நிறைய வந்து லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் வந்து நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வந்து பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து டிடர்ஜென்ட் பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சர்ஃப் எக்ஸல், ரின் இந்த மாதிரிலாம் நம்ம துணிகளுக்கு போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கோலமாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கோல்கேட் பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வினிகர் தான் சேர்க்க போகிறோம். வினிகர் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லெமன் இருந்தால் ஒரு பழம் வந்து சேர்த்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி 2 பாதையும் வந்து அதில் ஜூஸ் புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வினிகர் வந்து நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, இது வந்து தேவையான அளவு வந்து நமக்கு பத்தாது. அதனால் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புட்டு மாதிரி வந்து தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்த்தாவே வந்து போதுமானது. இதையே வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கோலமாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகர், இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து டிடர்ஜென்ட் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோலமாவு எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிடர்ஜென்ட் சோப், இந்த பவுடரு, கோலமாவு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நல்லா கரகரன்னு நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம். பேக்கிங் சோடாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். எந்த பொருள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் அதில் பேக்கிங் சோடா, கொஞ்சம் வினிகர் சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட நார் கூட நீங்கள் எடுத்து வந்து ஒன் டைம் வந்து நம்ம வந்து டோரை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோனோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி பசங்கள்லாம் குடிக்க செய்வாங்க. அந்த மாதிரி குடிக்கிற பாட்டில்லாம் வீட்டில் ஏதாவது கடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழ் போர்ஷனை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேல் போர்ஷனை நான் எப்படி காமிச்சிருக்கோனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டோர்லலாம் கொஞ்சம் டேரெக்டாக வந்து கையை வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். அப்படி இல்லைனா அது கூட பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நம்ம பாத்ரூம் கதவை க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து கொஞ்சம் நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ணும்போது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து இந்த பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கையை வந்து ஒரு மாதிரி எரிச்சல் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து பாத்ரூம் டோரை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு மாதமாகவே வந்து நான் வந்து கழுவாமல் அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் நாள் போக்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து உப்பு நல்லா சேர்ந்து போய் நிறைய கரை பிடிச்சி தேய்க்க முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து கதவு இருக்குது பாருங்கள். நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த அளவு வந்து சேர்ந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு அழுக்கு இருக்காது. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கூட உங்ககிட்ட தேய்ச்சி காமிக்கிறேன். இது எந்த அளவு வந்து க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு தான் எங்கள் வீட்டு பாத்ரூம் டோர் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக வந்து லைட்டாக எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி காமிச்சிட்டு நான் கழுவி காமிக்கிறேன் எந்த அளவு வந்து அழுக்கு கரை எல்லாமே போகுது அப்படின்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டைரெக்டாக எடுத்து நான் தேய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மகில் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணின இந்த லிக்விட் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியாக வந்து அந்த அழுக்கு கரையெல்லாம் வந்துடும். நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாகவே நான் வந்து அப்படியே அந்த லிக்விடை எடுத்தே நான் தேய்ச்சி காமிச்சிட்ருக்கேன். ஓரளவு சூப்பராக தான் போகுது. ஏன்னா வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே
க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். டிடர்ஜென்ட் பவுடராக இருக்கட்டும், கோலம் மாவு, பேக்கிங் சோடா, வினேகர், கோல்கேட் பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பொருள்லாம் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பவுடர், லிக்விட் இதெல்லாம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக வந்து அதிகமான விலையில் வந்து விற்றுட்ருக்காங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம விற்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்து வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பாத்ரூம் டோர் வந்து க்ளீன் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கீழே ஃபுல்லாக வந்து அதிகமான அந்த கரை பிடிச்சி போயிருந்துச்சு. உப்பு கரெல்லாம் வந்து நிறைய வந்து படிஞ்சு போயிருந்துச்சு இல்லையா? அதை எல்லாமே நல்லா கையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட டோரை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. டோர் ஃபுல்லாகவே எங்கெல்லாம் வந்து அதிகமான அழுக்கு இருந்துச்சோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு சூப்பராக வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து பாத்ரூம் டோர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வந்து அதிகமான அழுக்கு கரை இதெல்லாம் சேர விடாமல் அன்னன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்ரூம் வந்து நம்ம குளிக்கிறோம், துணி துவைக்கும் போது அப்பப்போ லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம வந்து அப்படியே தேய்ச்சி மகில் தண்ணி பிடிச்சி நம்ம கழுவிட்டாவே இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அவசரமாக வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து போகிறதுக்கு தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உங்கள் வீட்டு டோர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்லையே. ஆனால் நம்ம எந்தளவு வந்து சூப்பராக இந்த பொருள்லாம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பராக நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக நல்லா வந்து தகன்னு மின்னுது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கொஞ்சம் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து டோர் ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா இன்னுமே நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.